யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினுடன் பெண் கைது, வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைக்க முற்பட்ட போலீசாரை தாக்கிய பெண்கள். கிளிநொச்சி ராமநாதபுரத்தில் பரபரப்பு. 61 வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் என்னுடைய கஷ்டகாலம் திடீரென ஓய்வு காலம் வந்துவிட்டது. முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் கவலை. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் அடுத்த வருடம் ஆரம்பம். புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் தடைப்படும் அகழ்வு பணிகள். தமிழ் மக்களின் ஒரே நம்பிக்கை நாம் தான், சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவிப்பு. யாழ்ப்பாண கடல் பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கைது. 3 படகுகளில் 31 இந்திய மீனவர்கள் கடலில் அத்துமீறல். வவுனியா பல்கலைக்கழக தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் முதல் ஆண்டு மாணவன் உயிரிழப்பு. சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக உறவுகள் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற ரயிலில் முச்சக்கர வண்டி மோதி விபத்து. முச்சக்கர வண்டி சாரதியும் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் 3200 போதை மாத்திரைகளுடன் 2 கைது. கைதானவர்கள் வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம். அரசு வேலைக்காக 60,000 ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நடிப்பு திறமையால் தன்னை உலகறிய செய்த வசந்த் என்ற கலைஞரே டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைக்க முற்பட்ட போலீசாரை தாக்கிய சுமார் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருங்காலி காட்டில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்தனர். இதன்போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை தாக்கிவிட்டு தப்பியோட முற்பட்ட 10 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்குள்ளான 2 அதிரடிப்படை வீரர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதைக்குழிக்குள் மழை நீர் தேங்கி நிற்பதால் அடுத்த வருடமே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ராமநாதன் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைமை செயலகம் நீதியரசர் விக்னேஸ்வரனால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் களத்திலே போட்டியிட தொடங்கி 1 ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சரியாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே முதலில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே நாங்கள் களமிறங்கி இருந்தோம். அந்த வகையிலே இன்று தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அலுவலகத்தை, தலைமை செயலகத்தை ஆரம்பித்து வைப்பதிலே, திறந்து வைப்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம், பெருமிதம் அடைகின்றோம். உண்மையிலே நான் நம்புகின்றேன், தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய பாய்ச்சலின் எதிர்கால நடவடிக்கைகளின் மிக காத்திரமான பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளிலே இன்று நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அல்லது அதனுடைய வகிபாகம் தொடர்பாக பலரும் பலவிதமாக கருத்துக்கள் சொல்லக்கூடும். ஒரு பலவீனமான அமைப்பாக எங்களுடைய அமைப்பை, எங்களுடைய கட்சியை யாரும் விமர்சிக்க கூடும். ஆனால் நான் ஒன்றை மட்டும் ஆணித்தனமாகவும் உறுதியாகவும் நான் சொல்லுகின்றேன். தமிழ் மக்கள் கூட்டணி தான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்கின்ற அசைக்க முடியாத செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்குவில் குளப்பட்டி சந்திக்கு அருகில் பெண்ணொருவர் ஹெரோயின் விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவரது உடைமையில் இருந்த 2 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயினை போலீசார் மீட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்தவர் என நம்பப்படும் சமபோசா என்ற மதுசங்கை எனும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் கிராண்ட்பாஸ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடம் இருந்து 26.890 கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசார் மீட்டுள்ளனர். மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற புலத்திசி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முச்சக்கர வண்டி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்.
மேலும் பின்னிருக்கையில் பயணித்த 2 பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 3200 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் இருந்து பெறப்பட்ட 3200 போதை மாத்திரைகளின் இன்றைய சந்தை பெறுமதி 9,60,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கியுள்ள வாக்குமூலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியில் சிறுவர்கள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ள நிலையில் புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானந்த தேரர் தெரிவித்துள்ளார். யாழ் நகர பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயல்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு வேலைக்காக 60,000 ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா பேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாண கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைநகர் கடற்பரப்பில் வைத்து இன்றைய தினம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3 படகுகளில் வந்த 31 இந்திய கடற்தொழிலாளர்கள் இவ்வாறு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் முதல் ஆண்டு மாணவர் ஒருவர் 31ஆம் திகதி இரவில் உயிரிழந்துள்ளதாக வவுனியா பூவரசன்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞரே இவ்வாறு மரணமாகியுள்ளார். இந்த மரணத்திற்கு பகிடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்த மாணவரின் உறவுகள் கருத்து தெரிவிக்கையில் கடந்த 31ஆம் திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மாமி சொல்றா உடனே கணவனுடைய தாய் சொல்லுவா இப்படி டெஸ்ட் போடுறோம். அது அந்த நீதிபதிக்கே போகும். இந்த பிள்ளைய போட்டோக்களை ஏற்றினவள நாம் அடுத்த போட்டுக்கு ஏற்றி இதைத்தான் நாங்கள் எங்களோட கலாச்சார பாரம்பரியம் ஒன்று மேற்கத்திய சட்டத்திட்டங்கள் ஒன்று. மேற்கத்திய சட்டத்திட்டங்களை படியுங்க, வீதிக்கு வெளியால் அவன்படுத்துவீங்க, வீட்டுக்கு அவன் சொல்றீங்க. ஏன்னா வீட்டுக்கு அது டேஞ்சர். ஏன்னா நம்மளா அது எந்த தேசத்துக்கு போகாலும் நாமக்கல் முறையில் அது வீட்டுக்கு உள்ள அப்படித்தான் வாழ்க்கை. இந்த இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம். இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் கை உயர்த்த முந்தைய ஓட்டுவாங்க போடுது. ஆனால் இங்கே லேச அடுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் நாட்டில் விவாகரத்து எடுக்கலாம். நான் 28 வருஷம் வாழ்ந்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்கு தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். என்னென்ன விவாகரத்து எடுக்கிறாரு அதை கதையை கட்டி விட்டுருவாங்க. இவன் கையாளங்க அவனுக்கே உணவுல அவன் விவாகரத்து கோவத்தில் வேண்டும் கனகதைகளுக்கு நான் என்ன பாதுகாப்பு காரணத்துக்காக மனைவி முடியல காட்டு கையாளம் கட்டினதான் தெரியாதா பிள்ளை இருக்காது தெரியாதா என்ன நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் பாதுகாப்பு இருக்கு. எந்த குழந்தை கொழும்புல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகுது, டாக்டர் கேட்கிற என்ன பேர் கடவுள் கஜன் கொப்பன் இல்லையா இனிஷன் இல்லையா, அவர் அம்மா பார்க்க 4 years old. அம்மா அப்பா சொன்னவர் எல்லாம் அந்த பேரை அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கலர் பிள்ளைக்கு கொப்பன் பிள்ளைக்கு கொப்பன் சொல்லி கொடுக்குறாங்க. யார்
யாரும்மா உங்களோட ஹஸ்பண்ட் ஜெயகிலன் சொல்லாமே எனக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருந்தது. பயப்படல, அச்சப்படல. இன்றைக்கு நான் வழங்குகிற தீர்ப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று பலர் சொல்லுவார்கள். நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு தீர்ப்பு